என்னம்மா, இவ வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. இன்னும் ஆண்டி, உங்களோட அப்ரோச் ரொம்ப ஓல்டு ஃபேஷன். கார்ப்பரேட் வேர்ல்டுல டேலண்ட்டை தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நான் பாக்குற இந்த வேலையில என்னோட இந்த பிரசன்டேஷனுக்கும் என்னோட கிளாமருக்கும் இந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டி ப்ளீஸ், உங்க வயசுக்கு இதை புரிஞ்சுக்க முடியாது. எப்பவுமே என்னோட வேல்யூ நீங்க புரிஞ்சுக்கிட்டது இல்ல. சரி, அது போகட்டும். முதல்ல உங்க பொண்ணோட லைஃப் என்னன்னு பாருங்க. உங்களோட ஹெல்ப் அவளுக்கு தான் இப்ப தேவைப்படுது. அம்மாடி, நீ சொல்லுமா தங்கம், நான் பண்ணி தரேன் உனக்கு. இல்ல வேணாம் வேணாம் அங்கிள், நானே பண்றேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா பாருங்க. நான் சரியா பண்றேனா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அங்கிள் ஆயில் எங்க? முதலியம்மா, இதெல்லாம் ஏன் வேலை, உங்களுக்கு எதுக்கு? இல்ல அங்கிள், இதை இன்னைக்கு நான் தான் செஞ்சே தீருவேன். யார் மனசுலயாச்சும் இடம் பிடிக்கணும்ல. இந்த வீட்ல இருக்கிறவங்க ஏன் கையால தான் சாப்பிடணும். நீங்க வேணா பாருங்க, நிச்சயமா என்ன பாராட்டுவாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். டோஸ்ட்? எஸ் ப்ளீஸ். Thank you. நியூஸ் பேப்பர், அட்லீஸ்ட் நம்ம ஹெட்லைன் அது படிப்போம். மாமா, இன்னைக்கு நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா? ரொம்ப கேவலமா எழுதியிருக்காங்க. உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணதை பத்தி இதுல எழுதியிருக்காங்க. நான் ஒரு வேலை பண்றேன். இப்பவே இந்த பத்திரிக்கையோட எடிட்டருக்கு போன் பண்றேன். பின்ன என்ன நடந்த உண்மைன்னு தெரிஞ்சுக்காம இவங்க எப்படி எழுதலாம்? நல்லா இருந்த வீட்டுல இப்ப திடீர்னு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு. வைக்கட்டுமா? குட் மார்னிங் எவ்ரிபடி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன டிஃபன்? ஓ, இதானா? சிட். அதை எடுக்கத விடு. நான் உனக்கு ஏதாவது பண்ணி கொண்டு வரேன். ஓ பரவாயில்ல மாம், விடுங்க விடுங்க, பரவாயில்ல. ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, அதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்க நேரமே இல்ல. அதான் தட்டுல இருக்குல்ல, அதையே சாப்பிட்டு கிளம்புறேன். என் லேப்டாப் ரூம்ல விட்டு வந்துட்டேனே, இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குது, தலையெல்லாம் ராட்டினத்துல சுத்துன மாதிரி கிருகிருன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, நான் இடிச்சத பத்தி கேட்கல, நான் பரோட்டா பத்தி கேட்டேன். நான் அதை என் கையாலே செஞ்சேன். அப்படியா? கையாலையா செஞ்ச? மத்தவங்க எல்லாம் காலையா பண்றாங்க. ஆமா, பரோட்டா சாப்பிட்டேன். இட்ஸ் நாட் a big deal. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல. இதுக்காக நான் உனக்கு தங்க வளையல் ஏதாவது போடணுமா? அட, நான் சந்தோஷப்பட்டு ஏதாவது தருவேன்னு எதிர்பார்த்தியா?
இங்க பாரு, நான் இப்போ ஒரு பிசினஸ் மேன் ஆயிட்டப்பா. அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸை பத்தி மட்டும் தான் யோசிப்பேன். நல்லா பசிச்சுது, அதனால நான் ஒரு பரோட்டா சாப்பிட்டேன், அது எனக்கு ப்ராஃபிட். ஒருவேளை நான் சாப்பிடாம ஆஃபீஸ் போனா வேலையை தப்பு தப்பா செஞ்சு லாஸ் ஆயிருப்பேன். நான் சொல்றது உனக்கு புரியாது. எனிவே, குட் டே.